शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। அன்னை பராசக்தி 1000 கண்ணுடையாள், அகில புவனங்களையும் படைத்தாள். அனைவரும் சமமாக பகிர்ந்து கொள்ள ஐஸ்வர்யங்களை வாரி வழங்கினாள். ஆனால் உலகம் இயங்கத் தொடங்கிய போதே நன்மையும் தீமையும் இணைந்தே செயல்பட்டது. போட்டியும் பொறாமையும் பேராசையும் வளரத் தொடங்கியது. இதோ இங்கு தவம் செய்யும் குழு என்னும் அசுரன் அஷ்டமா சித்திகளை பெற்ற பிறகும் மீண்டும் தவம் செய்கிறான். ஏன்? அண்டங்களை எல்லாம் அடக்கியாளும் வல்லமை பெற்ற பின்பும் அதி பயங்கர கோர தவம் புரிகிறான். எதற்காக? பக்தா, உனது அகோர தவத்தை கண்டு பெரிதும் மகிழ்ந்தோம். சர்வேஸ்வரா சதாசிவா, விரும்பிய வரம் எதுவாயினும் தடையின்றி தரும் பரமேஸ்வரா, உம்மை கண்ட யானே பாக்கியசாலி. குருமன்னா, அஷ்டமா சித்திகளை பெற்று அகில புவனங்களையும் ஆளும் அசுரகுலத்தின் தலைவன் நீ. விண்ணையும் மண்ணையும் வென்ற உனக்கு இன்னும் என்ன குறை இருக்கிறது?
சிறந்த உச்சரவசு, யானைகளில் சிறந்த ஐராவதம், வருணன் தந்த குடை, குபேரன் தந்த நவமணிகள், இப்படி உயர்ந்தவைகள் அனைத்தும் என் வசம் உள்ளன. அதேபோல் அழகியரில் சிறந்த இந்த அம்பிகையும் எனக்கு துணையாக வேண்டும். இது என்ன விபரீதமான ஆசை? பாம்பையும் சாம்பலையும் அணிந்திருக்கும் உன் பக்கத்தில் பேரெழிலின் பிரதிபிம்பம் இருப்பது தர்மத்துக்கே பொருந்தார். பரமேஸ்வரா, ஏன் மௌனம்? வரம் இல்லை என்று மறுக்கப் போகிறாயா? தவம் செய்தவனுக்கு சிவம் எதையும் மறுத்ததில்லை. உனக்கு சக்தி இருந்தால் இந்த சக்தியை நீ அடையலாம். வணக்கம் பிரபு. இந்த ருரு மன்னனின் அருமையை இப்போதாவது தெரிந்து கொண்டாயா? இதுவரை ஈசனின் இடப்பாகம் அமர்ந்தவள் இன்று முதல் என் உடமையாகிவிட்டார். பிரபு வேண்டாம், பிரபு வேண்டாம். இதன் விளைவு விபரீதமாகிவிடும் பிரபு, விபரீதமாகிவிடும். சீதையை விரும்பிய ராவணன் அந்த ராமன் கரத்தால் வீழ்ந்த கதை தங்களுக்கு தெரியாதா? அதிலும் சகல லோக மாதாவான ஜெகதாம்பாளை விரும்புவது பெற்ற தாயையே பெண்டாள நினைக்கும் பாவத்தை விட மிகவும் கொடிய உபதேசம். பாதுகாக்க வேண்டிய பரமனே ஒதுங்கிவிட்ட பிறகு என் பாதையில் குறுக்கிட உனக்கென்னடா அருகதை இருக்கிறது? பிரபு, தேவி தன்னைத்தானே காத்துக் கொள்வார் என்பதால் தான் ஈசன் இடையிலே நிற்காமல் விலகிவிட்டார். அம்பிகை நினைத்தால் தங்களை அரை நொடியில் அழித்து விடுவார் பிரபு. அசுரன் என்று அறிந்தால் தானே என்னை அழித்து விடுவாள். அந்த அம்பிகையே ஏமாறும் விதத்தில் அவளுக்கு விருப்பமான வடிவத்தில் செல்லுகிறேன். தேவி, இந்த சிவலிங்கத்துக்குரியவனே உன் கண்முன் நிற்கும் போது இதற்கு வழிபாடு எதற்கு? வாய்ப்பு என்ன இது? பழக்கத்தை மறந்து பேசுகிறீர்களே. என்ன? நான் எப்போதும் போலத்தானே பேசுகிறேன். அதில்லை, மரபை மறந்து விட்டீர்களே என்றேன். மண்ணுலகில் வாழும் பக்தர்களுக்கு அருள் புரிந்த பின் பெண்ணுலகில் முனிவர்களுக்கு காட்சி கொடுப்பதுதானே நமது மரபு. அதை நான் மறக்கவில்லை. முனிவர்கள் வரும் வேளை வந்து விட்டதே. அருகே வா. முனிவர்களுக்கு நாம் காட்சி கொடுக்கும் போது உங்கள் பாதி உடலில் நான் பாகம் பெற்று அர்த்தநாரியாக அல்லவா அமர வேண்டும். தங்கள் பாதி உடலில் என் பாதி வடிவத்தை இணைத்துக் கொள்ளுங்கள். அடே கொடியவனே, என் சுவாமியின் வடிவம் எடுத்து என்னையே ஏமாற்ற நினைத்தாயா? நான் 1000 கண்ணுடையாள். எங்கெங்கே எந்த தீமைகள் நடந்தாலும் என் பார்வையில் இருந்து தப்பவே முடியாது. ஈசனே உன்னை எனக்கு ஒப்படைத்து விட்டார். வா. அரக்கனே, நில். அவதியேன்னு தீயவர்களை கோபாக்கனியால தீக்கரை ஆக்கினவளும் அவதான். புராண காலத்துல மட்டும் இல்ல, இந்த கலியுகத்திலையும் கண்கண்ட தெய்வம் அந்த அன்னை பராசக்தி தான். சமயம் வரும்போது சமயபுரத்திலிருந்து வருவார். அந்த 1000 கண்ணுடையால் தாயாக மட்டுமில்ல சேயாகவும் வருவார். அருள தருவார். அவ எங்க குடும்பத்திலேயே குழந்தையாக வந்து குழுவிருந்து நடத்துற அற்புதத்தை இப்ப சொல்றேன்.
தங்கச்சி அபிராமிக்கு இந்த நாகேஸ்வரி தான் குலதெய்வம். வருஷா வருஷம் நாக பூஜைய விமர்சையா கொண்டாடுவாங்க. அபிராமி அம்மா சொத்து பூராவையும் இந்த மாதிரி பூஜைகளுக்கு தான் செலவு பண்றாங்க. பூஜைகளுக்கே பூரா செலவு பண்ணிட்டா நமக்கெல்லாம் எப்படி? என்ன பூஜாரி மகன் உமாவை இங்க காணோம்? உமாவுக்கு பரீட்சை டயம். பரீட்சை முக்கியம் இல்லையா, அதனாலதான் வரல. பூசாரியா அப்படி சொன்னாரு. மன்னிச்சு பூஜையை நல்லபடியா ஏத்துக்கமா. கூரை இல்லாம கோயில் இல்லாம வெயில் மழையில ஆத்தாயி அவங்களுக்கு எப்ப நிழல் தர போறீங்கன்னு கேட்கறேன். அம்மாவை பார்த்ததுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தா முதல்ல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். எடுத்துக்கப்பா. அப்பவே கும்பிட்டோமா? மேனேஜர் மாமா, அம்பாளுக்கு இந்த பூஜை தான் பிஏ போல இருக்கு. எது? பிஏ எல்லாமே அவர்தான். தங்காலே தகவல் அனுப்பியிருக்காங்க. எங்க அம்மா மாதிரி ஏமாந்தவங்க கிடைச்சா இந்த மாதிரி பூஜாரிங்களுக்கு ஏகப்பட்ட வசதி தான். மட்டும் வஸ்திரமா தொடல. மனோகர், என்னமா? அம்மாவை நல்லா கும்பிட்டுக்கப்பா. எனக்கு அம்மா நீங்க தான். ஆட்டத்தை ஆரம்பி. தங்கச்சி, பூஜையில கலந்துகிட்ட கன்னி பொண்ணுகளுக்கெல்லாம் வழக்கம் போல மரியாதை செய்யுமா? சரிண்ணே. பஞ்சவர்ணம் அம்மா இந்த வந்துட்டம்மா. வாங்கம்மா, ஒவ்வொருத்தரா வாங்க. நல்ல பொண்ணு. ஓகே. இது கோயிலு, ஜாக்கிரதை. நம்பர் 2 ஓகே. அதுவே முடியாது. பக்தி பொண்ணு புடவை மாத்திருக்கும். நான் வருவேன் தெரிஞ்சுதானே தனியா உட்காந்துருக்கேன். நல்லாவே இருக்கு. கத்துறதெல்லாம் பழைய ஸ்டைல். ஒரு லிட்டர் பாலா? சாமி கும்பிட்டியா? வா போலாம். முதலாளி, என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க. என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க. பெரியவங்க சாவகாசம் என்னைக்கு நல்லதுமா? அட பாவி, என்னை விட்டுடு. நீ நல்லா இருக்க மாட்டே. அம்மா, தாயே, நாகேஸ்வரி. நீ கூப்பிட்டாலும் வர மாட்டாடி. வேற யாரும் வந்துட போறா. வா போலாம். என்னை விடு, என்னை விடு, என்னை விடு. வாடி டி. வேற வந்த மாதிரி இருக்கு. போய்டா. எப்படி? என் குறி என்னைக்குமே தப்பாது. உன்னையும் சேர்த்து தான். நான் நாகத்துக்கெல்லாம் நாகம், ராஜ நாகம். அப்பா நம்ம போலாம். டைம் கல்யாணம் ஆகணும். என்னுடைய வாழ்த்துக்கள். பாவி, நீ நல்லா இருக்க மாட்ட. நாகேஸ்வரி உன்னை தண்டைக்கா விட மாட்டா. அம்மா, இந்த பாவி கண்ணெட்டி என்னை கலங்கப்படுத்திட்டா. நானே அழிச்சுக்கிறேன். அந்த பாவிய தண்டைக்க வாமா, தண்டைக்க வா. இந்த பாருங்கண்ணே,
நம்ம குடும்ப நிலைமை ஊருக்கு தெரியாது, உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லா சொத்தும் கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. நான் குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுக்காம இருக்கிற நகை நட்டை வைக்கிறதும் விக்கிறதுமா காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கேன். என் மகனுக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடாது அண்ணே. என்ன அபிராமி அப்படி சொல்லிவிட்ட? நான் உனக்கு தூரத்து அண்ணன் முறை, உன் மகனுக்கு மாம முறை. அவனை நல்வழிப்படுத்துறதுக்கு நான் படுற பாடு அந்த நாகேஸ்வரிக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும், நாய் படாத பாட்டுல படுறீங்க. டேய், மூக்க தொடரா கரப்பாம்பூச்சி. அண்ணே, எனக்கு வசதி வந்தா இந்த வருஷமாவது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலான் இருக்கேன். எப்போ அந்த நல்ல காலம் பிறக்க போகுதோ? சில கெட்டகரங்கள் விலகி போயிட்டா உங்களுக்கும் உங்க மகனுக்கும் நல்ல காலம் பிறக்கும். அதுக்கெல்லாம் பரிகாரம் செய்யணும்டா. பரிகாரம் மட்டும் பண்ண போதாது, பேய் அடிச்சு ஓட்டுற மாதிரி ஓட்டணும். உனக்கு நாய் அடிக்கவே தெரியாது, பேய் அடிக்கிறியா? அம்மா, ஐயோ, என்னடா மனோகர், உடம்பெல்லாம் ஒரே காயமா இருக்கு. வயசு பையன் அடிக்கடி வலிக்கி விடுவாரு, காயத்தை பத்தி கவலைப்படுறது இல்ல. அத நீங்க வேற மாமா. ஒண்ணு இல்லம்மா, புறா வெட்டைக்க காட்டுக்கு போனேன். விறகு பொறுக்க வந்த பொண்ணு ஒரு சிறுத்தை துரத்திக்கிட்டே வந்துச்சு. அது கூட சண்டை போட்டு அதை சாவடிச்சுட்டு அந்த பொண்ணை காப்பாத்திட்டேன். அவர் க்ளோஸ் பண்ணது பொம்பளை சிறுத்தையா இருக்கும். ஆம்பளையா இருந்தா பொம்பளையா இருந்தா உனக்கு என்ன சும்மாரு? டேய் வாடா, ஊருக்கு போலாம். உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னம்மா நீங்க? எனக்கு இங்க ரொம்ப வேலை இருக்குமா. நம்ம எஸ்டேட் நல்லா தரிசா கிடக்கு, அதெல்லாம் சீர் பண்ணிட்டு அடுத்த மாசமே நான் வந்துடுறேன். தம்பிய விட்டுட்டு போமா, எஸ்டேட்ட ஒரு வழி பண்ணிடுவாரு. பண்ணிடுவோம் சொல்லுங்க. சே, டேய் பஞ்சவர்ணம், அம்மா வண்டி எடுறா. சரிங்கம்மா, வரேன்ப்பா. சரிம்மா. உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. வேளா வேளைக்கு சாப்பிடணும். ராத்திரி எல்லாம் கண்முழிக்க கூடாது. முழிக்க மாட்டேன். அண்ணே, இவனை கொஞ்சம் பாத்து. நல்லா பாத்துக்கிறேம்மா. பத்திரமா போயிட்டு வாங்க. நான் வழி அனுப்பிச்சிட்டு வரேன். சரி. அம்மா, நான் சொல்றேன்னு கோச்சிட கூடாது. நம்ம தம்பிக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அப்புறம் பொறுப்பு வந்துருமா? நான் அழறது போறாதா, அவனை நம்பி இன்னொரு பொண்ணு வந்து அழணுமா? அம்மா, இந்த மாதிரி ஆம்பளைங்களை அழ வைக்கிறதுக்கு நிறைய பொண்ணுங்க இருக்குமா. அப்படி ஒரு பொண்ணா பார்த்து கட்டி வச்சுட்டா தம்பி பொட்டிப்பா மாதிரி அடங்கி போகுது. அம்மா, நம்ம ஆளுக்கெல்லாம் கூட்டமா இருக்காங்கம்மா. அங்க பாருங்கம்மா. கொண்டாங்கம்மா. நேற்று திருவிழாவுல டான்ஸ் ஆனது என் கண்ணுக்குள்ளே நிக்குது. அட பாவி மகளே, இப்படி பண்ணிட்டு போயிட்டியம்மா, இப்படி பண்ணிட்டு. அம்மா, நம்ம ராயப்பா பொண்ணாச்சே. கன்னி பூஜையில நாட்டியம் ஆடினாலே. அடுத்த வாரம் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்குமா. பாம்பு புத்துக்கு பால் ஊத்திட்டு வரேன்னு போன பொண்ணு இப்படி ஆத்துல விழுந்து. ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டது? கல்யாணம் பிடிக்கலையா? தற்கொலைன்னு எப்படியா சொல்ல முடியும்? காத்து கருப்படுத்தி தண்ணியில போட்டிருந்தா எனக்கு என்னவோ முனீஸ்வரன் தான் அடிச்சிருக்கும்னு தோணுது. பஞ்சவர்ணம், இந்தாங்கம்மா. அழாதீங்க, மாண்டவம் மீள போறதில்ல. இந்தாங்க. அம்மா, கல்யாணத்துக்கு வாங்க வேண்டிய இந்த பணத்தை என் மகளோட காரியத்துக்கு வாங்கணும். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவளுடைய ஈம சடங்குகளை செய்யுங்க. அவ ஆத்மா சாந்தி அடைய வழி பண்ணுங்க. ரொம்பவும் ஆட்டாத, சுழிக்க போகுது. ஏண்டி சுந்தரி, பரமக்குடியில பட்னியும் பசியுமா கிடந்த ஒன்ன பொண்டாட்டிக்கு தெரியாம இங்க குடி வச்ச. இப்ப என்னடா வசதி வந்தோன்னா மரியாதையில உனக்கு அசதி வந்துருச்ச. புளிக்குதா? கசக்குது. பின்ன என்னயா உன் மருமக மனோவரு எச்சிக்கையால கூட காக்க ஓட்ட மாட்டேங்கிறான். இதோ பாரு, இந்த தடவை அவன் படிஞ்சு வரல, நான் என் மவளை கூட்டிட்டு டபாய் போயிடுவேனாக்கும். டபாயா? ஓஹோ, துபாயா? ஏதோ ஒண்ணு. இந்த பாருடி, அப்படி எல்லாம் சொல்லாதடி. என்ன பண்ண சொல்ற? நீ உன் மகளுக்கு சரியா ட்ரைனிங் கொடுக்கல. ஊர்வசி, மம்மி, பாடிய ராசாத்தி. இன்னைக்கு அந்த மனோர் பையன் வந்ததும் பாட்டில் இருக்கிறத கொஞ்சம் சாஸ்தியாவே ஊத்தி கொடுத்து அந்த வெத்து பத்திரத்துல எப்படியாச்சும் கையெழுத்த வாங்கிடு. போடுவாரா மம்மி? அதெல்லாம் நல்லா போடுவான். வெறும் போதை மாத்திரம் பத்தாது, காதல் போதையே அதுல கலக்கணும். வந்துட்டான். ஊர்வசி. ஹலோ ஊர்வசி. வாங்க தம்பி. என்ன ஊர்வசி ஒரு மாதிரி இருக்கா? பிரஷ் பண்ணல இல்ல?
ஓஹோ. அதை ஏன் கேக்குறீங்க? எல்லாம் உங்க கவலை தான் தம்பி. ஏன் கவலையா? ஆமா, நான் உங்க வீட்டுக்கு வந்து விளக்கேத்த ஆசைப்படுறேன். நீங்க என்னடனா இந்த வீட்டுக்கு வந்த உடனேயே என்ன விளக்க அணைக்க சொல்றீங்களே தவிர அப்புறம் என்ன மறந்துட்டு போயிடுறீங்க. மறக்கிறதா? விஸ்கி பிராண்டி இந்த சிகரெட் எல்லாம் மறக்கலாம், உன்னை மறக்க முடியுமா? வா உள்ள போலாம். ஊர்வஷே, டாடி, இதை எடு. அவங்கிட்ட இதுல நீ கையெழுத்து வாங்கிட்ட, உன் தலையெழுத்தே மாத்தி உன்னை எஸ்டேட் ஓனர் ஆக்கிடுறேன். போ. முதல் ரவுண்டு கல் படிச்சாதான் கிக்கா இருக்கும். போதும் டியர். கொஞ்சம் என்னது கவனிப்பு ரொம்ப வேகமா இருக்கு? இந்த போதையோட காதல் போதையும் கலந்தா ஏயா அந்த சாக்குல இங்க போதை ஏறுதோ? புதுசாவா ஏறுது? கேப் இல்லாம கபகபன்னு குடிச்சா ஒரே கிக்கா இருக்கும். அப்பா என்ன தேவை? இந்த பேனாவை உங்களுக்கு பிரசன்ட் பண்ண வாங்கினேன். தேங்க்யூ. நல்ல நேரம் பிரசன்ட் பண்றதுக்கு. முதல்ல உங்க கையெழுத்த போடுங்க. யூ மீன் ஆட்டோகிராஃப்? எங்க போட்டோம்? இதுல. ஹாய், எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறீ. புக் எதுவும் இல்ல? நீ பட உன் முதல்ல வச்சு போடுறேன். பாத்தியடா என் மகளை பத்தி குறப்பட்டியளே, எம்புட்டு கை காரியா இருக்கிறா. உன்ன மாதிரியே உன் மவ சொன்ன உடனே கப்புன்னு புடிச்சுக்கிறான். தேங்க்யூ டார்லிங். வெல்கம் டியர். கொண்டா கொண்டா. என்னது கையெழுத்தே காணோம்? அடுத்த பக்கத்துல இருக்கா? இந்த இருக்கு. குடி போதையில் கையெழுத்து போட மாட்டேன். அட பாவி, உலக்கைய முழுங்கி சுக்கு கஷாயம் சாப்பிடுறோம் போல் இருக்க. உம்ம மருமகன் தானே, உம்ம மாதிரியே இருக்கான். உன் மகன் என்ன கிழிச்சா? என்ன பண்ண நீ உள்ள? என்னடா இது அக்கிரமம் பண்றீங்க? ஐயா புத்தா உடைக்க சொன்னாங்க, நாங்க உடைக்கிறோம். தம்பி, எதுக்காக புத்து இடிக்க சொன்னீங்க? அடட பூசாரியா? இந்த இடத்தெல்லாம் சாராய ஃபேக்டரி கட்ட சர்வே பண்ணி வித்தாச்சு. சக்தி வீடு இருக்கிற இடத்துல சாராய ஃபேக்டரியா? ஏன் சரக்குல கிக் ஏறாதா? கையில தான் ஆயுதம் இருக்குல்ல, எடுத்து வெட்ட வேண்டியதானே? எங்களுக்கு புள்ள குட்டிங்க இருக்குதுங்க, நாங்க இந்த பாவத்தை செய்ய மாட்டோங்க. அந்த நாகேஸ்வர சாபம் எங்களை சும்மா விடாதுங்க. 7 ஜென்மத்துக்கும் இந்த பாவம் எங்களை தொடர்ந்து வருங்க. போங்கடா போக்கத்த பசங்களா, அத நானே உடைக்கிறேன்டா. உங்க நாகேஸ்வரர் என்ன பண்றான்னு நான் பாக்குறேன். விலகுடா. தம்பி தம்பி, சூடாயத்தை எடுக்காதீங்க. சாமி குத்த உங்களை சும்மா விடாது. யோ பூசாரி, இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. அந்த போக்கத்த பசங்கிட்ட சொல்லு, இந்த நாகத்தெல்லாம் கொண்டு அந்த தோளால நான் பெல்ட் மாட்டிக்கல. என் பேர் மனோகர் இல்ல. தம்பி பூசாரி, தம்பி, புரியா? வேண்டாம்ப்பா. ஆமா தாயே பராசக்தி, என்ன மன்னிச்சிடம்மா, என்ன மன்னிச்சிடம்மா. கேவலம் நத்தையோட வயிற்றுல இருந்து விலை மதிக்க முடியாத முத்து பிறக்குது. ஆனா இங்கே தெய்வீகமான குடும்பத்துல தெய்வமா வாழற ஒரு தாய்க்கு பேய் ஒண்ணு குழந்தையா பிறந்திருக்கு. அபிராமி அம்மாவோட மகங்கிற ஒரே குவாலிபிகேஷன் மட்டும் இல்லன்னா இந்த ஊர்க்காரங்க உங்களை அடிச்சே கொண்டிருப்பாங்க. ஏண்டி பேச மாட்டேன்? மணி அடிக்கிற பூசாரோட மக தானே, அதான் மணிமணியா வார்த்தைங்களை கொட்டுற. பல்லெல்லாம் உடைச்சிருவேன். நாங்க போடுற பிச்சையில வாழற நீ எனக்கே அட்வைஸ் பண்றியா? உன்னை காலேஜ்ல படிக்க வச்சாங்களே எங்க அம்மா, அவங்க செஞ்ச மடத்தனம் அது. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். முத்து மேல கைய வச்சீங்க, 1000 கண்ணுடையார் கோவம் உங்களை அழிவுல கொண்டு போய் விட்டணும். பெரிய பதிவிரத இந்த அம்மா சாபம் கொடுத்தாலும் பழிச்சிடும். போடிடி. ஆமா, இந்த வாழை மட்டல்ல அதுல அடுப்பறிச்சு காட்டு பாப்போம். இந்த சூரியன் உதிக்குதே, அதை வேண்டாம் சொல்லு, மறைதான் பாப்போம். ஏய், உன்னை உங்க அப்பனை உங்க அப்பா வேப்பல் அடிக்கிறான் பார் சாமி,
அவங்க எல்லாரையும் தின்னு கட்டிடுவேன். தெய்வத்தை நிந்திச்சவ தெருவுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஞாபகம் இருக்கட்டும். வாங்க போலாம். வாங்க. யாராங்க? நீ பாம்பெல்லாம் பால் சாப்பிடாது, பெட்ரோல் ஊத்து. இவ்வளவு தூரம் நடந்தது எனக்கு தெரியவே தெரியாது. எஸ்டேட்ல இருக்கிற காலி இடத்தை ஃபேக்டரி கட்டுறதுக்கு விக்கிறதால சொன்னா. தம்பி நெருப்போடு விளையாடுது. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், தம்பி கேட்கல. உங்களுக்கு இப்படி ஒரு புள்ள பிறந்திருக்கவே வேணாம். உங்க பிள்ளையோட தரங்கட்ட நடத்த எத்தனையோ பெண்களோட கண்ணீருக்கும் கலங்கத்துக்கும் காரணமா இருக்கு. ஊர்ல உள்ள கல்யாணமாகாத பொண்ணுங்க ஆத்துலயோ குளத்திலயோ செத்து கிடந்துச்சுன்னா பேய் அடிச்சிருக்கோம், முனி அடிச்சிருக்குன்னு நாங்க நம்பி இருந்தோம். அந்த பொண்ணுங்களை பிடிச்ச பேயும் அடிச்ச முனியும் உங்க பையன் தாங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாது. இன்னும் அவர் உயிரோட இருக்காருன்னா அது நீங்க செய்த தர்மத்தினாலதான். அவருக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. அப்பதான் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களோட மானத்தை காப்பாற்ற முடியும். அம்மா, முடிவா சொல்றோம், உங்க பிள்ளையால மறுபடியும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தது, முடிவு விபரீதமா இருக்கும். வாங்கயா போலாம். அம்மா, அவங்க சொன்னாங்கன்னு கவலைப்படாதீங்க. நாளைக்கே தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவருக்குன்னு ஒரு பொறுப்பு வந்துடும். பூசாரி ஐயா, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கே இஷ்டம் இல்ல. எங்கேயோ பூவும் பொட்டுமா வாழ வேண்டிய ஒரு பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டி வந்து விதவை ஆக்க நான் விரும்பல. அம்மா, ஊர்ல இருக்கிறவங்க அவனை அடிச்சு கொல்லுவாங்கன்னு நான் பயப்படல. என் மகன் சாக பிறந்தவன், அவன் ஒரு அற்பாயுசு. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? யாருக்குமே சொல்லாத இந்த ரகசியத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். தாயே, தாயே, நாகேஸ்வரி, என்னம்மா அபசகுனம்? அபிராமி, உன் பையனோட கல்யாணத்தை பத்தி தானே கேட்க வந்திருக்க? ஆமா தாயே. அவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட வாழ்க்கை காய்ந்த சருகாக போகுது. அபிராமி, உன் மகனுக்கு பயங்கரமான நாகதோஷம் இருக்கு. என் அம்சமான நாகங்கள் அவன் துடிக்க துடிக்க சாகடிச்சிருக்கிறான். என் கண் முன்னாலேயே என் பக்தியோட கற்ப பறிச்சிருக்கிறான். நான் குடிகொண்டிருந்த கோயிலையே இடிச்சு தூள் தூளாக்கி இருக்கிறான். அந்த பாவிக்கு தண்டனை தர வேண்டியது என்னோட கடமை. உன்னுடைய மகனுக்கு 25 வயசு முடிஞ்சு அடுத்து வர்ற பௌர்ணமி அன்னைக்கு அவனுக்கு அசாதாரணமான முறையிலே அகால மரணம் ஏற்படும் உறுதி. தாயே, அவன் எனக்கு ஒரே மகன், அவனை மன்னிச்சு விட்டுடுமா? துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனமே என் பொறுப்பு. தர்மத்தை நிலைநாட்டுவதே என் கடமை. போய் வா. இப்ப நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் வச்சு பார்க்கும்போது அவன் முடிவு உறுதிதான்னு நம்புறேன். மனோகரோட அக்கிரம் எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சேன். காரணம், அற்பாயுசுல போக போறானேங்கிற அனுதாபம் தான். ஆனா பல அப்பாவி பெண்களோட சாவுக்கே அவன் காரணமா இருக்கான்னு தெரியும் போது. அம்மா, ஒரு யோசனை. விதியே பக்தியின் சக்தியால வெல்லலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. மாங்கல்ய பலம் உள்ள ஒரு பொண்ணை நம்ம தம்பிக்கு கட்டி வச்சுட்டா அந்த பொண்ணுடைய தாலி தம்பியினுடைய சாவ தடுக்கிற வேலியா அமையும்னு நான் நம்புறேன். சத்தியமான வார்த்தை. ஆனா என் மகனை பத்தி தெரியாதவங்க இந்த வட்டாரத்துல யாருமே இல்லையே. எந்த பொண்ணு தெரிஞ்சே தன் மாங்கல்யத்தை பணையம் வைப்பான்? எல்லா வேதனைக்கும் ஒரே முடிவு,
என் வாழ்க்கையே முடிச்சுக்கிறதா பூஜாரி ஐயா? அம்மா, இதுக்கு ஒரு நல்ல முடிவை நான் சொல்றேம்மா. உங்க மகனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உமா, இது விபரீதமான முடிவம்மா. வரப்போற ஆபத்தை புரிஞ்சுக்காம பேசுறேன். புரிஞ்சுக்கிட்டுதான்ப்பா பேசுறேன். ஊராரோட வேதனையை சொல்ல வந்தனா இந்த தாயோட வேதனையை கேட்டுக்கிட்டு தான்ப்பா இருந்தேன். அப்பா, சின்ன வயசுல சாக கிடந்த என்ன காப்பாத்தி கரை சேர்த்தவங்க இந்த கருணாமூர்த்தி, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டவங்க இந்த புண்ணியவதி. அந்த நன்றி கடனை தீர்க்க அம்பாள் எனக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பமா நான் இதை நம்புறேன். கற்புங்கிற கவசத்தை கழுத்துல தாலியா போட்டுக்கிட்டு புருஷனுக்காக போராடின பத்திரிகளின் காலடி சுவட்டுல நானும் நடந்து போக முடிவு பண்ணிட்டேன். சாவித்திரியோட கற்பு எமனையே ஜெயிச்சது. அது பொய்யில்லேன்னு புரிய வைக்க தெரிஞ்சே இந்த சோதனையில நான் இறங்குறேன். இவங்க இஷ்டப்பட்டா என்ன மருமகளா ஏத்துக்கட்டும், என்ன மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணட்டும். நீ இந்த வீட்டு மருமகளா மட்டும் வரல, என் குலம் தழைக்க இந்த வீட்டு திருமகளா வர்ற. நான் கும்பிடுற நாகேஸ்வரியான அந்த 1000 கண்ணுடையாள் உன் நெத்தி குங்குமத்திலே நினைச்சு நீ கட்டும். நீ எடுத்துக்க போற சோதனை மாங்கல்ய பலத்தை நிரூபிக்க போற சத்திய சோதனை அம்மா. தீர்க்க சுமங்கரியா இரு அம்மா. தம்பி கிட்ட சம்மதம் வாங்குங்க. வாரத்தை முதல் வெள்ளிக்கிழமையில கல்யாணத்தை நடத்த. அபிராமி, விதியை வெல்ல நினைக்கிறாயா? விரைவில் புரிந்து கொள்வாய். முடியாதுமா. அம்மா, பூசாரிக்கு இடம் கொடுத்தா பெருச்சாளிக்கு இடம் கொடுத்தா மாதிரி. அவன் கூட்டத்தோட வந்து உங்களுக்கு சலாம் அடிக்கும் போது நினைச்சேன் உங்களுக்கு சாமி பைத்தியம். அந்த வீக்னஸ் வச்சுட்டு அவன் விளையாடுறான் குடுமி தலையன். நான் பூசாரிக்கு மாப்பிள்ளையான அவன் பின்னாடி மணி அடிக்க வேண்டியதுதான். இத பாருடா, இது வரைக்கும் நீ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் மௌனமா இருந்த. இப்ப நீ உமாவை கல்யாணம் பண்ணிக்கல, என்ன நீ உயிரோட பார்க்க மாட்டேன். உனக்கு தாய் பாசம் இருந்தா சரின்னு சொல்லு. சரி, உங்களுக்காக நீங்க எவ கழுத்துல தாலி கட்ட சொல்றீங்களோ கட்டுறேன். என் உயிரை எடுக்காதீங்க. உன் உயிரை எடுக்க கூடாதுன்னு தாண்டா இந்த கல்யாணமே. அம்மா, ஒண்ணு சொல்றேன். அவ உங்களுக்கு வேணா மருமகளா இருக்கலாம். என்ன தட்டி கேட்கவோ அதட்டி பேசவோ அவளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கு பிடிக்காது. உன் கையால் எனக்கு பால் கொடுக்கிற யோகிதை உனக்கு இல்ல. இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வரக்கூட அருகதை இல்லாத நீ எனக்கு வீட்டுக்காரியா வந்துட்டல்ல. நான் ஏதாவது உங்க மனசு வேதனைப்படுற மாதிரி நடந்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நீயும் உங்க அப்பனும் எங்க அம்மா காலில் விழுந்தீங்க. அதனால உன்னை ஏன் தலையில கட்டினாங்க எங்க அம்மா. ஏண்டி, என்ன துணிச்சல் இருந்தா எனக்கு மனைவியா வருவ? ஒரு தாயோட கண்ணீருக்காக உங்களை நல்லபடியா திருத்தி வாழ வைக்கணுங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட ஆன்ம சோதனை தாங்க உங்க மனைவிங்கிற ஸ்தானம். அந்த உரிமை நான் உனக்கு தரல. கட்டிட்டேனே தவிர கட்டில் சுகத்தை என்கிட்ட நீ எதிர்பார்க்கவே முடியாது. காலம் பூரா அவன் கண்ணி கழியாம கண்ணீர்லயே கரையணும். கட்டாய தாலி கட்டிட்ட உண்மையில என் நிழல் கூட படாது. என் உயிரும் உடலும் அந்த ஊர்வசிக்கு தான் சொந்தம். நீ மனைவி ஸ்தானம் தானே கேட்ட. மனைவிங்கிற பேர்ல ஒரு மரக்கட்டையா நீ எத்தனை நாளைக்கு வாழ்வேங்கிறத நான் பாத்துறேன்டி. உங்களோட வாழ்ந்தே தீர்வு. ஏயா, உமக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா?
என்னமோ என் மவள பெரிய எஸ்டேட் ஓனர் ஆக்குறேன்னு சொன்னீங்களே, இப்ப பாத்தீங்களா? பூசாரி மவ எசமானி ஆயிட்டா. என் மவளோட கதி என்னங்கிற? இருடி, ஏண்டி சும்மா போட்டு அலட்டுற? பூசாரி மகள் அந்த இடத்தை விட்டு எடுத்துட்டு உன் மகள் அந்த இடத்துல வைக்கல. நான் நீலமேகம் இல்ல. மம்மி மம்மி, டாடி அவர் வந்துட்டாரு. எவரு? மனோகர். மனோகரா? இன்னைக்கு இங்க எப்படி வந்தான்? ஆமா, அவன் இந்த மாதிரி 4 இடத்துக்கு போவான். எடுப்பு சாப்பாடு திங்கிற பய. இல்லடி, முதல் இரவுலயே அவன் இங்க வந்தான்னா உன் பொண்ணு பேர்ல அவனுக்கு மோகம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஊரு அவன் வந்த உடனே இந்த மாதிரி பல்ல இழுச்சிட்டு நிக்காத, அப்படியே ஓடல் பண்ணு. ஓடலா அப்படின்னா என்னம்மா? தொட்டா ஏட்டு நில்லு. ஐயோ, என்ன மோசம் பண்ணிட்டீங்களே, என்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தைய கட்டிட்டீங்களே, நான் இனிமே என்ன பண்ணுவேன், ஏது செய்வேன் அப்படின்னு அழுது புலம்பு. வேண்டாப்பா வேண்டாம், நான் இனிமே உசுரோட இருக்க மாட்டேன், நான் செத்து போறேன், விஷம் குடிச்சு செத்து போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டு. அந்த சிங்கப்பூர்காரங்கிட்ட செஞ்ச மாதிரியாமா? ஐயோ, எனக்கு தெரியாம ஏற்கனவே ஒருத்தகிட்ட அழுது இருக்கிறியா? ஐயோ, நான் இல்லப்பா, அம்மா. அது விடியா, இத பாரு ஊரு, அவன் வந்த உடனே அவங்கிட்ட எப்படியாச்சும் கையெழுத்த வாங்கி போட்டுரு. ஐயோ தம்பி, எங்களை இப்படி மோசம் பண்ணிட்டீங்களே, நாங்க என்ன செய்வோம், ஏது செய்வோம், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன மோசம் பண்ணிட்டீங்களே, இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன், வேஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்க போறேன். வெளியே வேணா, ரூம்ல வச்சுக்கலாமா? ஒரு நிமிஷம் இரு. மாமா, செத்துட்டீங்களா? அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. அதான செத்தவன ஆண்டான். என்ன ஒரு நான் கல்யாணம் செஞ்சு உனக்கு வருத்தமா? அது எங்க அம்மாவோட வற்புறுத்தலுக்காக தான் தாலி கட்டினேன். அங்க நடந்தது கட்டாய கல்யாணம், இங்க நடக்கிறது காந்தர்வ விவாகம். ராஜே என்னது ஆடுறது அவளா? விட்டுடுவேனா? படு. அவ மேல சொத்தை எழுதி வச்சுட்டா நான் எங்கேயாவது போய் 10 பாத்திரம் தைக்க வேண்டியதுதான். அப்படி இருந்தா அந்த அப்பாயின்மெண்ட் எங்க வீட்டுல தான். போதும் விளையாட்டு. இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்லடி, எப்ப பார்த்தாலும் கையெழுத்துன்னு. இப்ப ராகுகாலம் இல்ல, பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடாது. இங்கதான் போடணும். தாலி கட்டினால் மட்டும் ஒரு பெண்ணுக்கு மனைவி என்ற அந்தஸ்து கிடைத்து விடாது. தாம்பத்திய பந்தம் இருந்தால்தான் அவள் மனைவி. சரீரத்தாலும் சுகதுக்கத்தாலும் கணவனோடு அவள் சமபங்கு எடுத்துக்கொண்டால்தான் மனைவி என்ற உரிமையை பெற முடியும். இதுவரை நீங்கள் கேட்டது மனைவி எனும் உரிமை என்ற தலைப்பில் திருமதி காமாட்சி சங்கர் அவர்களின் அருள்வாக்கு. இது அருள்வாக்கா அல்லது எனக்கு எச்சரிக்கையா? அம்மா, கேட்டி அம்மா ரேடியோல சொன்னத? தாம்பத்திய உறவு இல்லாம எப்படி மனைவியாக முடியும்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. கல்யாண ராத்திரி அன்னைக்கு புருஷனை கை நழுவ விட்டுட்டி அம்மா. அம்மா, தானா கனியாதத காத்திருந்துதான் கனிய வைக்கணும். இது உங்க பிரச்சனை மட்டும் இல்ல, உங்க மகன் உயிரை காப்பாத்துறதா நான் சபதம் போட்டிருக்கேன். என்னோட வாழ்க்கை படகு புயல்ல கவிழ்ந்து போக நான் விட மாட்டேன். கண்ட பொண்ணுங்களோட சுத்துற மனுஷனுக்கு பொண்டாட்டிங்கிறவ தூசி இல்லைன்னு கூடிய சீக்கிரத்துல உணர வைப்பேன். நான் போட்ட சபதத்தை நிச்சயமா நிறைவேற்றியே தீர்வேம்மா. காந்தம் இரும்போட தான் உறவாடும், தங்கத்தை வெறுக்கும். அவன் போற பாதையிலே போய் தான் அவனை மடக்கணும். இங்க வாமா. நீராட வந்தியா பெண்ணே? சீக்கிரம் தண்ணியில இறங்கு, உன் அழகை கண்டு நான் ரசிக்கணும். ஆஹா, என்ன உடம்பு, என்ன உடம்பு! சும்மா கருங்காலி மரத்துல கடைஞ்சு வச்ச தேர் மாதிரில இருக்கு. என்ன வாலிப்பான தேகம்! ஆஹா, என்னது இதெல்லாம் என் பையனாக்குள்ள தெரியவே இல்லையே. ஆண்டவனுக்கு என்ன ரசனை!
ஆப்பிள் பழத்துல அப்படியே உடம்பு, ஆரஞ்சு பழத்துல கண்ணு, திராட்சை பழத்துல கண்ணு. ஏதா இதெல்லாம்? இது பிரெஞ்சு நாட்டு பொண்ணுங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நம்ம ஊர்ல இந்த பொண்ணு டான்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கான். அப்படியா? குடு. வெளிநாடு தான். 36, 26, 36. அடுத்தத பாருங்க. உடனே இந்த டான்ஸ் நான் பார்க்கணும், ஏற்பாடு பண்ணு. அதுதானே என் கடமை. இப்பவே ஏற்பாடு பண்ணிடுறேன். வாங்க, அம்மா கையோட உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. போட்டோ கொடுங்க. இது ஏன் கையோட இருக்கட்டும். வா. மேர்சி புக்கு, மேர்சி புக்கு, மேர்சி புக்கு, மேர்சி புக்கு. முதலாளி, இவங்க தான் நான் சொல்றேன் பிரெஞ்சு லேடி, பிரெஞ்சு நாட்டு லேடி. இவரு மை பாஸ். இப்படி வா. Nice meeting you. I am Manohar. Oh, sweet eyes. You are very beautiful. I like you. You look like a Cleopatra. நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நீங்க கிளியோ புறாவோன்னு வர்ணிக்கிறாரு. என்னடா சொல்லிட்டு போறா? உங்கள்ட்ட 5 அம்சம் புரிஞ்சிருக்கான். புடிச்சு போச்சுன்னு அர்த்தம். அலையாதீங்க. Thank you. மை பாஸ், ஐ ட்ரிங்க் நோ மரியாதை. டேய், இது மேல்நாட்டு ஸ்டைல்ரா. அவ கோச்சுக்கு போறா, பரவாயில்ல வாங்கி அடி. How about you? You don't drink. What a wonder. புனிதமான பொண்ணு. என்னடா சாரை அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டே? தொட்டுக்க ஊரே இல்லையா? என்ன தொட்டுக்கடா? You see. கிட்ட வாங்கயா? I want to see your dance. டே மனோகரே, சின்னமா மேடம் டான்ஸ் நானும் பார்க்கணும். இந்த சீரட்டை பத்த வை. என்னடா முறைக்கிற? முதலாளி என்ன கொம்பா? ஆஃப் டிராயர் போட்டுக்கிட்டே பின்னாடியே சுத்தி தெரிஞ்ச பையன் முறைக்கிறியா? சரி சரி போட்டோம். டுடே ஓவர். ஐ ஆம் டயர்டு. கால கை அமுக்கு. You like this place? This is also my residence. உங்க டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. Dance, dance. Your dance was beautiful. Merci beaucoup. Oh, அழுவுற? நான் குடிச்சதுக்கு நீ அழுவுற? Why you are crying? Happy. Oh, French நாட்டுல ஹாப்பியா இருக்கும்போது அழுவாங்க போல. Merci beaucoup. We'll go to the next item. Please come meet the heaven. Relax. Frenchனா French தான். கொஞ்சம் தள்ளி உட்காருமா. Please move. என்ன இழவோ பாஷை பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இருக்கு. Merci beaucoup. ஆஹா, உனக்கு இது வேணுமா? You want this? கொடுத்துட்டா போச்சு. Show. It's beautiful. என் வாழ்க்கையிலே இன்னைக்குதான் நான் சந்தோஷமா இருக்கேன். இங்க ஒளிஞ்சிட்டா கண்டுபிடிக்க முடியாது. டேய், எங்க இந்த நயா பைசா? ஏ பஞ்சவரணா, போயிட்டா சார். நேத்து ராத்திரி அம்மா பாட்டு வர படிக்கிறியா? பாட்டு வர கால் மேல கால் போட்டுக்கிட்டு சிகரெட்டை பத்த வை, முதுகப்பிடி. முதலாளின்னா எனக்கு நான் கொம்பா?
அரட்ராயர் போட்டு என் கையை பிடிச்சிட்டு வந்த பையன் நீ கேட்கவே இல்ல. நேத்து ராத்திரி என்ன அம்மாவா? அதுல தம்பி கிக்கில ஃபிட் ஆயிட்டேன், அதனாலதான் உளறிப்புட்டேன். உளருவீங்கடா. டேய், குடிச்சவன் எவனும் உளறது இல்லடா. உள் மனசுல ஒளிச்சு வைக்கிற உண்மைய கண்ட்ரோல் இல்லாம கக்கிடுறான். உன் மனசுல இருக்கிறத நீ கக்கிட்ட, இப்ப அடிக்கிற அடியில ரத்தம் வந்து கக்க போற. வா. அடிக்கிற கைய அணைக்கும்னு சொல்லுவாங்க, இவர் எதுக்காக அணைக்கிறாரு? உட்காரு. உட்காரா. நீங்க முதலாளி தம்பி. உட்காரா பஞ்சம், ஒண்ணும் பரவாயில்ல. இந்த உடம்பு வேற தொல்லை பண்ணுது. டேய், அந்த பிரெஞ்சு லேடிய எங்க விட்ட? என்ன இவ்வளவு கிட்ட வந்துட்ட? பக்கத்துல உட்காந்த, இது எதுக்கு? உட்கார. எனக்கு இப்ப வேண்டா. ஃபாரின் லேடி. தம்பி, இது நேத்தே முடிஞ்சு போன விஷயம், அத பத்தி பேசாதீங்க. வேணா ஒண்ணு செய்யலாம். என்ன? உலக படத்தை விரிச்சு வச்சு எந்த தேசம், எந்த ஊரு, எந்த பொண்ணுன்னு உங்க மாமாட்ட லிஸ்ட் கொடுத்தா அவரை கூட்டியாந்து விட்டு போறாரு. அந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம். டேய், அந்த ஃபாரின் லேடி நீ எங்க இறக்கி விட்டியோ அங்க கூட்டிட்டு போய் என்ன விடு. இனிமே அவதான் என் கூட பர்மனண்டா இருக்க போறா. ஐயோ, நான் மாட்டேன். என்ன பஞ்சவரணம்? ஏன் ஐயா உன்னை திட்டுறாங்க? என்ன தப்பு செஞ்ச? நான் ஒண்ணும் தப்பு செய்யல, தப்பு செஞ்சவங்க எல்லாம் வேற. நீங்க போங்கம்மா. டேய், எனக்கு என்னடா இவ்வளவு கண்டா நான் பயமா? ஏய், இங்க பாரு, எனக்கு எத்தனையோ பெண்களோட தொடர்பு உண்டு. அத பத்தி ஒரு வார்த்தை கூட தட்டி கேட்காத காரணத்துக்காக தான் உனக்கு மனைவிங்கிற பதவி கொடுத்து நான் இங்க வச்சிருக்கேன். இங்க பாரு, இப்போ உன் கைப்பட எனக்கு ஒரு லெட்டர் வேணும். லெட்டரா? என்னன்னு? நான் பார்த்ததுலயே அருமையான ஃபிகர், அந்த பிரெஞ்சு லேடி. அவளை நான் வீட்டோட கொண்டு வந்து வச்சுக்கணும். அதுக்கு நான் வேற ஒரு கல்யாணம் செஞ்சுக்கிறதுல உனக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லைன்னு எனக்கு ஒரு லெட்டர் வேணும். நான் சொல்றபடி எழுதி நீங்க எனக்கு கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். நீ சொல்றபடி நான் எழுதணுமா? ஆமா, பிரியறவங்க தான் பிரியறதுக்கு சரியான காரணம் சொல்லணும். பிடிக்கல, பிரியறேன். சரி, அதை எழுத்து மூலமா கொடுங்க. ஓகே, என்னன்னு எழுதணும்? உமாவை எனக்கு பிடிக்கவில்லை. ஏய், மெதுவா டிக்டேட் பண்ணு. உமாவை எனக்கு பிடிக்கவில்லை. பிரெஞ்சு லேடி ரோமாவை பிடித்திருக்கிறது. உமாவின் அனுமதியுடன் ரோமாவுக்கு மனைவி என்ற அந்தஸ்தை தந்து இதே வீட்டில் இருவரும் ஒருவராக வாழ விரும்புகிறோம். எழுதி கொடுங்க. அப்ப சாட்சி கையெழுத்து நான் தான் போடணும். ஆமாண்டா. என்னங்க, நீங்க ரோமாவோட நிரந்தரமா வாழணும், அதான் என்னோட லட்சியம். நீங்க அவளை கைவிட்டுடாதீங்க. ஐ ப்ராமிஸ். நிச்சயமா அவளை நான் கைவிட மாட்டேன். மெர்சி புக்கு, மெர்சி புக்கு. என்னடா உளற? போய் வேலைய பாரு. அவன் ஒண்ணும் உளரலீங்க. உமா வேற ரோமா வேற இல்லைன்னு மயக்கத்துல இருந்த உங்களுக்கு வேணா தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா கூட்டிட்டு வந்து அவருக்கு தெரியாம இருக்குமா? ஒன்ஸ் மோர், ஒன்ஸ் மோர். Monsieur Manohar, vous êtes très beau. Je vous aime tellement. Merci beaucoup. Merci beaucoup. ஓ, நீதான் மாறு விஷயத்துல வந்திய? என்ன துணிச்சல்டி உனக்கு? ஏண்டி, புருஷன் கொடுக்காத சுகத்தை அனுபவிக்க தாசி விஷயத்துல வந்திருக்கிய? உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னங்க தப்பு இருக்கு? மனைவிங்கிறவ புருஷனுக்கு பணிவிடைக்கு தாதி, பாசத்துக்கு தாய், மதி சொல்ல மந்திரி, படுக்கையில தாசி தாங்க. அதுதாங்க பத்தினி தர்மம். என்னடி தர்ம சாஸ்திரம் பேசுற? இன்னைக்கு மாறு வேஷத்துல சுகம் தேட வந்தவ நாளைக்கு வேற ஒருத்தகிட்ட போக மாட்டேன்னு என்னடி நிச்சயம்? மானம் கட்டவளே, இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. மரியாதையா வெளியே போ. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க கூட மானம் கட்டவளே. நிறுத்துடா. அவமானம் கட்டவ இல்ல, அவளை தூண்டி விட்டதே நான் தான் குற்றவாளி. அம்மா. ஆமாண்டா, கழுத்துக்கு மட்டும் சொந்தம் கொண்டாட இவளை இங்க கூட்டிட்டு வரல.
அந்த உமா மகேஸ்வரியை சரிபாதிய சர்வேஸ்வரன் கொடுத்துட்டு அர்த்தநாரியா நிக்கிறான். அந்த மாதிரி தன்னை கணவன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு இந்த உமா தாசியா வந்ததுல என்னடா தப்பு? அழுகின புருஷனை கூடையில சுமந்து தாசி விட்டு கொண்டு போனாலும் ஒரு பத்னி, புருஷனுக்காக தாசியாவே மாறின இவனும் ஒரு பத்னி தான்டா. நல்லா இருக்கு. இதெல்லாம் உங்க ஏற்பாடா? நீங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டு சதி பண்ணீங்களா? வெரி குட். அம்மா, மருமகளை வீட்டுல வச்சு கொஞ்சிக்கிட்டே இருங்க. எனக்கு வேற வேலை இருக்கு. வரண்டியே. அம்மா, அவர் போறாருமா. எங்க போயிட போறான்? கையில பணமும் உடம்புல தம்பு இருக்கிற வரைக்கும் எவன் முந்தானி நடுலையாவது ஒதுங்க போவான். அவன் திரும்பி வருவான்மா. ஆனா திரும்பி வருவானான்னு தான் தெரியல. அடாடாடா, இப்படியும் பொம்பளைங்க இருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற பொம்பளை பார், பார்த்தாலே பயமா இருக்கு. ஐயா கருப்பு மேகா, நீல மேகா. வாங்க மரியாதைக்குரிய மாமா. யாரு? ஒன்னத்தாயா எங்க பாக்குற? என்னங்க என்ன போய் மாமான்னு சொல்றீங்க? மனோரையாவுக்கு நீங்க தானே முறைப்படி மாமா. ஆமா, நான் தாய் மாமா, நீ பாய் மாமா. டேய் சங்கிலி கருப்பா, நீ தானே இப்ப லேட்டஸ்ட் புரோக்கர். இங்க பாருங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஆமா, ஏன் இப்ப தொழில மாத்திக்கிட்டியா? என்ன தொழில மாத்திக்கிட்டனா? இந்த பாருங்க, விவரம் தெரியாம பேசாதீங்க. டேய் பஞ்சவர்ணம், என் கோபத்தை கலப்பாத. இத பாரு, உன் தொப்புள்ள 10 பைசா வச்சு பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு உன்னை தூக்கி கணத்துல போட்டுருவேன். ஆமா ஆமா, என் மருமக மனோகர் கிட்ட இந்த பிரெஞ்சு லேடி போட்டோவெல்லாம் காட்டி மயக்கி எங்கேயோ கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கிறியாமே, அவனை 2 மாசமா ஆளைய காணா. 2 மாசமாவா? நான் எங்க ஒளிச்சு வச்சேன்? இங்கேயும் வரலன்னா வேற எங்க போயிருப்பாரு? என்னடா ஜம்ப் பண்ற? நீ புடிச்சு கொடுத்த பொம்பளைகளை கூட்டிக்கிட்டு பத்ரிநாத் கேதார்நாத்தா போவான். குதிரை ரேஸ்ல பணத்தை கட்டிட்டு கமான் கமான்னு கத்திக்கிட்டு இருப்பான் கழுத. ஹலோ மிஸ்டர் பஞ்சவர்ணம். ஐயோ எலே, கண்ட இடத்த பாக்காத. என் மருமக மனோகருக்கு பிரெஞ்சு லேடி செட்டப் பண்ணிய, அதுல மிச்ச மீதி ஏதாவது இருக்கா? எதுக்கு? நமக்கு ஒண்ணு செட்டப் பண்ணியோ? சும்மாவா? உன்கிட்ட போய் இதுக்கெல்லாம் சும்மா. இந்தா பச்சை நோட்டு 100. இது பஸ்ஸுக்கு. பஸ்ஸுக்கு 100? அது என்ன அவ்வளவு பெரிய பஸ்ஸா? அதை விடுங்க, காப்பிக்கு தள்ளுங்க. கரந்திருவிய நீ கையில காசை பார்த்தா? ஆட்டோவுக்கு? ஏண்டா இப்பதானே பஸ்ல போறேன்னா அதுக்குள்ள என்ன ஆட்டோ? நான் அங்கங்க இறங்கி போவேன். கொடுங்க. ஆமா, அத்தை இருக்கும் போது உங்களுக்கு ஏங்க இந்த வேலை? யாருகிட்ட பேசுற? உங்கள்ட்ட தான். நான் என்ன செவுடா? பின்ன ஏன் இவ்வளவு கத்துற நீ? பஞ்சவர்ணம், நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. அத்தை ரொம்ப சொத்த. அப்படிலாம் பேசாதீங்க. அத்தை மனசு தங்கம். ஆஹா, அவங்க தெருவுல நடந்து வந்தா திருவாரூர் தேர் மாதிரி அப்படி கம்பீரமா இருப்பாங்க. கம்பீரமா தான் இருக்கு, ஆனா தேர இழுக்க முடியலையே. அத்தை சிரிச்சாங்கன்னா மகாலட்சுமி மாதிரியா இருக்கும். என்னடா இது? ஏன் பொண்டாட்டிய நீ இவ்வளவு வர்ணிக்கிற? அப்படிலாம் பேசாதீங்க. 1000 இருந்தாலும் அத்தை இல்லையா? என் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. விவரம் தெரியாத பைய, உங்க அத்தைய பத்தி எனக்கு தெரியாதா? அவளுக்கு வயசாயிடுச்சுடா, ஓல்டு மாடலு. இந்த பாரு, ஊரு உலகத்துல லோக்கல்ல தானே சின்ன வீடு வச்சிருக்கானுங்க. நான் ஃபாரின்ல சின்ன வீடு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்றா பஞ்சவர்ணம். அவ்வளவு கேவலமா பேசாதீங்க. என் உயிரே போனாலும் சரி, நான் அத்தைக்கு துரோகம் பண்ண விட மாட்டேன். டேய் அத்தை, உன் அத்தைய கல்யாணம் பண்ண பிற்பாடு தான்டா நான் அலையிறேன். ஐயோ, அத்தை காப்பாத்துங்க. சின்ன வீடு செட்டப் பண்ணல, உனக்கு சின்ன வீடு கட்டி தர்றேன்னு சொன்னேன். இந்த மூதேவி கதையை பார்த்துட்டான். ஒழுங்கா சொல்றா. ரயில் விடுறாரு. என்னது ரயில் விடுறா? என்னை வா மாமான்னு சொன்னீங்க, பழிக்கு பழி. அம்மா அம்மா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். நம்ம கொல்லையில தென்னம்பிள்ளை 3 வருஷமா காய் காய்க்காம மலடா இருந்தது இல்ல, இப்ப அது பாலை வெடிச்சு காய் விட்டு இருக்கம்மா. அம்மா அம்மா, இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரமா. நம்ம மேட்டு நிலம் தரிசா கிடந்தது இல்ல, இப்போ கதிரெல்லாம் சூழ் விட்டு இருக்குமா. அம்மா அம்மா, நம்ம வீட்டு காலாம்பசு கண்ணு போட்டுமா. என்னம்மா உடம்புக்கு?
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சமாதானம் சொல்ல போறேன். நான் பாட்டியாக போறேன். அம்மா, தம்பியை அடக்க வாரிசு வரப்போகுதா? ஆமா முத்தையா, அம்மனுக்கு படையில வைக்கணும், பூஜைக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு செய். மீனாட்சி, என்னம்மா? நம்ம குலதெய்வத்துக்கு புத்துல பால் ஊத்துற சீக்கிரம். முதல்ல என் மருமகளுக்கு மசக்கிக்கு மாங்காய் கொண்டாடி கண்டு. ஆண்டாள, என்னங்க இந்த அபிராமி மருமகளுக்கு நீதான பிரசவம் பார்க்க போற? என்னங்க இப்படி கேக்குறீங்க? இந்த மனோகர் தம்பிய நான் பிரசவம் பார்த்து பிறந்த புள்ளதானுங்க. பெரிய கைராசிக்காரி நீ. மாமா, இந்த ஆண்டாளுக்கு நான் ஒரு 10,000 ரூபாய் அன்பளிப்பா தரேன், உங்க கையால கொடுத்துருங்க. பெரிய மனசு தம்பி உங்களுக்கு. எதுக்குங்க? அது உன் சௌரியம், நீ எந்த கணக்குல வேணாலும் வச்சுக்கோ. விவரம் சொல்றேன் கேளு. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு நீ பிரசவம் பார்த்தாலும் இவ்வளவு பெரிய தொகை உனக்கு கிடைக்குமா? அம்மா ஆண்டாளு, உமாவை விவாகரத்து பண்ண அவளுக்கு குழந்தையே இல்லைன்னு காரணம் காட்டணும். அதுக்கு ஒரே ஒரு வழி இதுதான். என்னங்க இது? ராஜநாகத்தோட விஷம், மேட் இன் ஆப்பிரிக்கா. பாட்டில தொட்டாலே பவர் தெரியும். உள்ளூர் இல்ல, பாரின் விஷம். நீ குடுக்கிற மருந்துல இத கலந்து உமாவுக்கு கொடுத்துட்டா கர்ப்பத்தை நீ கலைக்க வேணாம், தன்னாலே அது கலைஞ்சிரும். அநேகமா உமாவும் அவுட் ஆயிடுவார். ஐயோ, யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. கருச்சிதவி ஏற்பட்டு உமா செத்து போயிட்டான்னு நினைச்சுப்பாங்க. மாமா, இந்த மேட் இன் ஆப்பிரிக்காவை உங்க கையாலேயே கொடுத்துருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. உங்க தங்கச்சி என்ன நம்பி அந்த பொண்ணை பொறுப்பா பாத்துக்க சொல்லிருக்காங்க. அம்மா, அம்மா, நம்ம வீட்டுக்கு யாரோ. அடடடடே, யாரு பாப்பா? உன் பொண்ணா? நல்லா இருக்கா? இன்னும் கல்யாணம் ஆகல? என்ன பத்தி தெரியுமில்ல? அங்க உமாவுக்கு கரு கொலை இல்லைன்னா இங்க பாப்பா. தம்பி தம்பி வேண்டாம், அதெல்லாம் பாவம். ஆண்டாளு, சரின்னு சொல்லி தொலை, இல்லைன்னா உன் மகளோட கற்பை காப்பாத்த முடியாது. கற்புன்னா என்னன்னு தெரியுமில்ல? குடி, இரு, அவசரப்படாத. இது விஷம், நீ குடிச்சு தொலைஞ்சிராத. ஓம் த்ரியம்பகம் விதாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகவந்தனாத் மிருத்யோர்முக்தியமாமிருதாத் ஸ்வாஹா. அம்மா, உமாவை நல்லா பரிசோதனை பண்ணி பாத்துட்டேன். இந்த சூரணத்தை 3 நாளைக்கும் 3 வேளைக்கும் கொடுத்துருங்க. நல்ல சுகப்பிரசவம் ஆயிடுங்க. இத இப்ப ஒரு வேளைக்கு கொடுத்துருங்க. சரி உமா, வாமா உட்காரு. அகால மிருத்யு கரணம், சர்வவியாதி நிவாரணம், சமஸ்த பாபக்ஷேகரம், ஸ்ரீ பகவதி பாதோதகம் சுபம். ஏண்டி சுந்தரி, ஆப்பிரிக்காவில இருந்து வந்த ராஜநாக விஷத்தை கொடுத்தோம், அப்படியே அந்த உமாவை ஒண்ணும் பண்ணலையே. அடிப்பாவி மவளே, என் வயத்துல பிறந்த நீ எப்படி இப்படி இருக்கிற? வருஷ கணக்கா அவனோட கூடி கொலவனியே, உன் வயத்துல ஒரு பூச்சி புழு நிக்கலையே. இப்ப வந்த பூசாரி மவளுக்கு குழந்தை கோந்து மாதிரி ஒட்டிக்கிச்சே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? அந்த அபிராமி சொத்து பூரா அந்த குழந்தைக்கு போய் சேர்ந்துருமே. நான் என்ன பண்ணுவேன்? அடி பாவி மவளே, நீ அனாதையா நிக்க போறியே. எல்லாம் உன்னால வந்த தயா. அவங்கிட்ட போய் என்ன என்னடி பண்ண சொல்ற? உன் மகளுக்கு சாமர்த்தியம் இல்ல. நான் நல்ல எண்ணத்துலதான் அவனை இங்க கொண்டாந்து சேர்த்தேன். குடும்பம் ஒரே இடத்துல இருக்கட்டும், சொத்தெல்லாம் வெளியில போக கூடாதுன்னு வலைய விரிச்சேன். அவரே வலை விரிச்சு பிடிக்க வேண்டிய பறவை இல்ல, இற வச்சு பிடிக்க வேண்டிய பெருச்சாளி. இப்ப என்னடி குடிமொழிக்கு போச்சு? கருவுல சாகாத குழந்தைய பிறந்த உடனே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுறேன். இத பாரியா, குதிரை கால்ல பணம் கட்டுறதுக்கு ஊர் ஊரா போயிருக்கானே மனோவர், அவன் திரும்பி வந்ததும் அவன் சொத்து பூரா என் மவ பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு நீ ஏற்பாடு செய்யணும். அப்படி செய்யலன்னா எனக்கும் விஷம் கலக்க தெரியும், உன்னை கொன்னுடுவேன். ஆமா. அடி பாவி,
ஏற்கனவே பரமக்குடியில ஒருத்தனை கொன்னுட்டு பசுவும் கண்ணுமா வந்து சேர்ந்த. அது ஒத்திகைதான். ஐயோ, அதுவே ஒத்திக்கையா? இந்த பாரடி, உன் கையால பச்சை தண்ணி கூட இனிமே வாங்கி குடிக்க மாட்டேன் நான். அப்பா, அம்மா, பெண் குழந்தை பிறந்திருக்கு. தாய் குழந்தை சௌக்கியமா இருக்காங்க. தாயே நாகேஸ்வரி, தம்பி உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. தம்பி உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. என் குதிரை தோத்து போச்சா? போன போயிட்டு போது வாங்க. அந்த பீடை பிறந்ததுமே 1 லட்சம் ரூபாய் அவுட் ஆயிடுச்சு. போடும் வாங்க தம்பி. நீ 2 பார்க்க மாட்டேன். ராயிட்ல இன்னும் கொஞ்சம் பசை இருக்கு. பெங்களூர் வந்து நடந்தே வரணும்னு அவர் தலைவிதி. அடப்பு போங்க. கங்கே ஜெயமுனி ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதம் குரு. குழந்தையோட ஜனன கால வேலையை வச்சு அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு குழந்தைக்கு காயத்ரின்னு பேர் வைக்கலாம். காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. குழந்தைய தொட்டில போடுமா? இன்னைக்கு கூட அவர் வரலையே. ஒருவேளை அவருக்கு தகவல் தெரிஞ்சிருக்காதோ. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. பெங்களூர் குதிரை மைதானத்துல போய் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சத்தம் போட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். அடப்பாவி, குதிரை பந்தயம் நடக்கிற இடத்துல போய் சொன்ன? ஆமா, அந்த ஆள் குதிரை குட்டி போட்டிருக்குன்னு நினைச்சிருப்பான். குதிரை முட்டையில போடும். எது முட்டை? என்னப்பா இது? நானும் கிளம்பையுமா நேரத்தோட வரக்கூடாது. குழந்தைய தூக்கு, காயத்ரின்னு கூப்பிடு. அம்மா, ட்ரெஸ் எல்லாம் அசிங்க ஆயிடுமா? இந்தா. இது பிறந்ததுமே அப்பனுக்கு 50,000 ரூபாய் நஷ்டம். இது பிறக்கலன்னு யார் எழுதா? பூசாரி பேத்திக்கு பூவால் அலங்காரம், விளக்கு மொத்துக்கு பட்டு கொஞ்சம் கொஞ்சம். என்ன மாப்பிள்ளை, குழந்தை இப்படி கீழே போட்டுட்டீங்களே? குழந்தையாது விஷம். எனக்குள்ள காப்பி எடுத்துனோட ஒரு நாள் எப்போ வரணும் காத்துட்டு இருப்பாங்க. கூட்டத்தை பாரு, பொம்பளைங்களே காணும். வருத்தப்படாதீங்கம்மா. என் மேல இருக்கிற விருப்ப குழந்தை மேல காட்டுறாரு. போக போக சரியாயிடும். அம்மா, உங்களுக்கு பேத்தி பிறந்த நேரமாவது மாப்பிள்ளைக்கு நல்ல புத்தி வரட்டும். என்ன நீ பாம்பு மாதிரி புசு புசு நிறைய ஜலதோஷமா? பாட்டி, எனக்கு மல்லிகைப்பூ வாசம் ரொம்ப பிடிக்கும். அதான் மோந்து பாக்குறேன். பாட்டி, நாளைக்கு எனக்கு தாழம்பூ வச்சு விடுறியா? ஓ. ஹலோ மனோகரியர், நான் மாலா பேசுறேன். ஹலோ டார்லிங், நான் உங்க வீட்டுக்கு தான் புறப்பட்டு இருக்கேன். வேண்டாம், வீட்டுக்கு வர வேண்டாம். ஏன்? நேரம் ஆட்டம் இருக்குவாங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் காத்துட்டு இருப்பேன். நான் கேட்டு நவரத்தின மாலையை மறந்துடாதீங்க. ஓகே, இப்பவே கொண்டு வரேன். இன்னைக்கு புல் முண்டே இல்ல, ஹனிமூன் டே. ஓகே, பாய். காயத்ரி, நீ செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது கண்ணை யசோதைக்கு செஞ்சு காட்டின நீல மாதிரியே தெரியுது. உன்னை குழந்தையா நினைக்கிறதா இல்ல என் குலதெய்வமா நினைக்கிறதானே தெரியல. குழந்தை வடிவில்தான் தெய்வம் காட்சி தரும்னு நீ தானே கதை சொன்ன?
அதிசய குழந்தை. ஆமா, மோடி வித்துக்காரன் மறைச்சு வச்சிருந்த முட்டை உனக்கு எப்படி தெரிஞ்சது? நடக்க போற விஷயம், நடக்கிற விஷயம் எல்லாமே என் கண்ணுக்கு தெரியுது. இப்போ ஒரு ஜோசியம் சொல்லட்டுமா? ஜோசியமா? உன் 20 பேரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லட்டுமா? பார்க்கலாம். 6 ஜோடி தங்க வளையல், ஒட்டியானம், ஒரு நவரத்தன மாலை. சரியா? சரியா சொல்லிட்டியே. இன்னொரு ஜோசியம், அந்த நவரத்தன மாலை இப்போ உன் இரும்பு பீரோல இல்ல, அது இடமாவே இருக்கு. அம்மா, நான் அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன். ராத்திரி வீட்டுக்கு வர மாட்டேமா? பக்கத்து ஊர்ல அம்பாளை தரிசிக்க போறேன். அம்மா அம்மா, நான் வரட்டுமா? பாட்டி, நவரத்தன மாலை அப்பா கிட்ட இருக்கு. நில்லுடா. பாட்டி, பாத்தியா நான் சொன்னது சரியா போச்சா? அப்பா, உன் திருட்ட பத்தி நான் தான் முன்கூட்டியே பாட்டி கிட்ட சொன்னேன். இன்னுமா திருந்தல? ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பத்தியே கவலைப்பட்டு துடிக்கிறேனே, அந்த வேதனை உனக்கு புரியல? சொந்த வீட்டிலேயே திருட்டா? சேச்சே. பாட்டி, இப்போ இன்னொரு கேஸ் உள்ள வருது. ஏனுங்க மனோகர், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? யோ, கைய மடக்கியா? யார் இவங்க எல்லாம்? யோ, நேரா நீ எஸ்டேட்டுக்கு வா. நான் ரொம்ப அவசரமா போயிட்டு. இந்த கதையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாமுங்க. இன்னைக்கு உங்க அம்மா முன்னாடியே இதுக்கு ஒரு முடிவாகணுங்க. என்னங்க, என்ன விஷயம்? அவன் ஏதோ வளராம. அவன் உங்க பையன் பொழுதுன்னைக்கு சீட்டாடுறதுக்கு, ரேஸுக்கு போறதுக்கு, ஜாலியா இருக்கிறதுக்கு நம்ம கையில வந்து வட்டிக்கு பணம் வாங்கிட்டு போறாருங்க. அசலும் வட்டியும் லட்சம் ரூபாய் ஆகி போச்சுங்க. திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. பயமுறுத்துறாருங்க. டேய், நீ பிறந்ததும் அப்பாவை முழுங்கின, குடும்பம் கடல்ல முழிச்சு போதாதுன்னு எல்லாத்தையும் அழிக்க பாக்குறியா? டேய், நான் புத்திர சோகத்தாலே. அம்மா, உமா, என் செக்கு புஸ்தகத்தை கொண்டா, பெத்த கடனை அடைக்கிறேன். ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், மறுபடியும் அவருக்கு கடன் கொடுக்காதீங்க. இல்லீங்கோ பாட்டி, இவருக்கு பணம் தராத, இவரு மாட்டிக்க போறாரு. ராத்திரி இவரு வீட்டுக்கு திருட வந்து இவரை கட்டி போட்டுட்டு கொள்ளடிக்க போறான். பாப்பா என்னங்கம்மா சொல்லுது? நடக்க போறத முன்கூட்டியே சொல்ற சக்தி இந்த குழந்தைக்கு இருக்கு. ஆமாங்க, சில குழந்தைகளுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனுங்க. நீங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்களே, உங்க ஆளுங்க தான் கொள்ளடிக்க போறாங்க. நான் இன்னைக்கே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறேனுங்க. அம்மா, எனக்கு பணத்தை நாளைக்கே கொடுங்கம்மா. பாப்பா, யாருகிட்ட பணம் கொடுத்தா கரெக்டா வந்து சேரும், எப்பப்ப நல்ல வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லு பாப்பா. நான் வரேன் பாப்பா. நேரம் ஆத்தங்கரிக்குவாங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் காத்துட்டு இருப்பேன். நான் கேட்டு நவரத்தின மாலையை மறந்துடாதீங்க. என்ன நீங்க புகையெல்லாம் போட்டு வர வைக்கிற? சினிமால வர மாதிரி டூயட்டா? யார் டார்லிங் மியூசிக்? என்ன பேயா அலைவிட்ட பாவி, பழிவாங்க துடிக்கிறாய். ஒரு கன்னி பெண்ணோட கண்ணீர் கத்தியை விட கூடுதல். ஒரு ரத்தத்தை குடிக்காம வர மாட்டேன். பாவி, தொலைஞ்சு போ. நீ தொலைஞ்சு போ, தொலைஞ்சு போ. அந்த பொண்ணு இல்லம்மா, அந்த பொண்ணு நான் அம்மா கிடைச்சேன். அவ தற்கொலை பண்ணிட்டா. இப்ப என்ன ஆவியா துரத்துட்டு வராமா? ஐயோ, அந்த பொண்ணோட சாவுக்கு நீதான் காரணமா? அப்பா, அந்த பேய் இங்க வராது. நான் அத போக சொல்லிட்டேன். என்னது? நீ பேய போக சொல்லிட்டியா? ஆமா, பாட்டிக்கு அவங்க பிள்ளைய பத்தி தெரிய வேண்டாமா?
நான் தான் பாட்டியை கூட்டிக்கிட்டு வந்தேன், பேயும் வர சொன்னேன். நீயும் ஒரு பேய் தான். குழந்தை ரூபத்துல பிறந்திருக்க கொள்ளுவாய் பிசாசு. நிறுத்துடா. கண்ணகியோட சாபம் மதுரை எரிச்சது. கன்னி பொண்ணோட சாபம் நம்ம வம்சத்தை எரிச்சிடும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இனிமே என் சொத்துல சல்லி காசு கூட உனக்கு கிடையாது. எல்லாத்தையும் காயத்ரி பேர்ல எழுத போறேன். நீ வருந்தி திருந்தி உடனும் போது காயத்ரி பார்த்து என்ன செய்யறாளோ அதுதான் உனக்கு. அம்மா, அப்பா, தாய் மனசு இருந்தா தர்மத்தால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. இப்ப சொத்து போச்சு, இன்னும் என்னெல்லாம் உன்னை விட்டு போக போதும். பாவம். வா பாட்டி, போகலாம். ஆழாக்கு சைஸ் இல்ல, நீ எனக்கு பாவம் சொல்றியா? பொறக்காமலே சாகடிக்க பார்த்தேன், முடியல. நடக்க போற விஷயங்கள் எல்லாம் சொல்றேன். இந்த குட்டி சாத்தான இனிமே விட்டு வச்சோம் நமக்கு தான் ஆபத்து. சோ தூக்கிடு. நானேதான். ஏன் பேய் நினைச்சியா? இரணியன் பிரகலாதன கல்ல கட்டி போட்ட மாதிரி என்ன போட்டுட்டு வந்துட்டியேப்பா. ஆமா, நீ எப்படி தப்பிச்சு வந்த? நீ கெடுத்ததுனால தண்ணியில குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்ட. ஒரு பொண்ணோட ஆவி என்ன காப்பாத்தி கரை சேர்த்திருச்சு. நீ என்ன குழந்தையா இல்ல கொள்ளிவாய் பிசாசா? பாம்பு எல்லாம் தீ வச்சு கொளுத்துனியே, என்ன கொளுத்த முடிஞ்சதா? ஐயோ, மாமா, எனக்கு பிறந்திருக்கிறது குழந்தை இல்ல மாமா, அது கொள்ளுவாய் பிசாசு. என்னப்பா இப்படி சொல்ற? அந்த குழந்தைய ஊருக்குள்ள தெய்வம்ல சொல்றாங்க. அவங்க எல்லாம் புரியாம சொல்றாங்க மாமா. அது என்ன கொல்ல வந்த யமன். அது தொட்டில் இருக்கும் போது நான் தொட்டு தூக்கும் போது பாம்பா மாதிரி என்ன கொத்த வந்துச்சு. நான் செஞ்ச தப்புகள் எல்லாம் அம்பலப்படுத்தி என்ன கூனி குறுக வச்சிருச்சு. என்ன பெத்த தாயே என்ன நாயா நடுத்தருல நிக்க வச்சுட்டாங்க. வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே உனக்கு அடி மேல அடி. எனக்கு பிரகலாதன், எனக்கு அந்த காயத்ரி. மாமா, என்னால கற்பழிக்கப்பட்டு செத்து போன அந்த பொண்ணோட ஆவி அந்த குழந்தை உடம்புல பூந்துக்கிட்டு என்ன பழிவாங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மாமா, அந்த குழந்தை என்ன சாகடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த குழந்தைய சாகடிக்கணும். அதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. கண்ணே மனோகரா, உன்னை பெத்ததுதான் தாய், வளர்த்ததெல்லாம் நான் தானே. சாதாரணமா பால் ஊட்டியா வளர்த்தேன்.
பாட்டில ஊத்தி இல்ல வளர்த்தேன். நான் தாசி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் 5 வயசுல நீ வந்து பிஞ்சிலேயே பழுத்தவனாச்சே. உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா என்னால தாங்கிக்க முடியுமா? அந்த குழந்தைய இப்பவே போய் நான் கொண்டுட்டு வந்துடுறேன். ஊர்வசி, சின்னமாவும் பெரியமாவும் வெளியே போயிருக்காங்க. அவங்க வெளியில போறவங்க தான். நீ பாத்துக்க, இவ புதுசா சேர்ந்த வேலைக்காரி. சரி, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் பிஸ்கி ஊத்திட்டு வா. என்னடா பணமரியா போயிட்டு? கள்ள நோட்டா? நல்ல நோட்டு. யார் நீங்க? இத நீலமேகம் கொடுத்துட்டு வர சொன்னாரு. எதுக்கு? காயத்ரின்னு அவருக்கு சொந்தத்துல ஒரு குழந்தை இருக்கு. அத கொலை பண்ணணும். கொலையா? முடியுமா? முடியுமா நான் கேக்குறேன். என் பூனை கட்சினா யானையே சாகும். குழந்தை சாகும் இல்ல? சந்தேகம் ஐயா, கொஞ்சம் ஆமா, இப்படி மண்ல பரண்டா சட்டையெல்லாம் அழுக்காயிடாதா? உடிச்சிட்டா போச்சு. என்ன பாப்பா, மாந்தோப்பு போலாமா? வரியா? மாந்தோப்புல சாயம்பூ பறிச்சு சரியா? ஓ, கண்டிப்பா தர்றேன். இத பாரு, பாட்டிக்கு தெரியாம ஓடிடலாமா? ஓடலாம் ஓடலாம். தாத்தா, சாயம்பூ பறிச்சு தரேன் நீங்களே, எங்க இருக்கு? அந்த பாரு, இந்த மூங்கில் புதரு அங்க இருக்கு, போய் பாரு போ. வந்துடும் பூனை முடியா? சீக்கிரம் அம்மா, தாயே, கருமாரி, நாகேஸ்வரி, ஆயிரம் கண்ணுடையாளே, அங்காள பரமேஸ்வரி, எனக்கு தாலி பிச்சு குடுமா. என் புருஷன் செஞ்ச தப்புக்கு என் குங்குமத்தை அழிச்சிடாதம்மா. இனிமே அவர் யாருக்கு தீங்கு செய்யற மந்திரவத்தையே செய்யாம நான் பாத்துக்கிறேம்மா. இது சத்தியம்மா, நீ போயிடம்மா. குப்பம்மா, உனக்காக இவனை காப்பாத்துறேன்.
கூப்பம்மா அம்மா இங்க நடந்து எதையும் வெளியே சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? இல்லம்மா, சத்தியமா சொல்ல மாட்டேன். தாயே, நான் செஞ்ச பாக்கியம் நீ எனக்கு வாழ்வு கொடுத்துட்ட. அத்தா மகமாயி குப்பத்துல கூழ் காய்ச்சி ஊத்தி உனக்கு திருவிழா எடுக்கணும். என்னது? மத்தவங்களுக்கெல்லாம் விக்கிரகத்துக்கு செஞ்ச பூஜை மாதிரி தான் இருக்கும். உன் மகிமையால கூன் குருடு நொண்டிகளுக்கெல்லாம் உதவி செஞ்சு நீ இருக்கேங்கிறத நிரூபிக்கணும் தாயே. நான் செஞ்ச பாக்கியம்மா. காயத்ரி கண்ணு, இங்கே உட்காந்துக்கம்மா, இப்ப பூஜை நடக்க போகுது. எனக்கா? உனக்கு தான். உட்காந்துக்க. கதைய பாதியிலே விட்டுட்டிய பாட்டி, உழுக்க சொல்லு. அந்த மகாராஜா என்ன செஞ்சான்? மகாராஜாவுக்கு சர்ப்பதோஷமா, பாம்பு கடிச்சு சாவாருன்னு 4 கூட குறிச்சாச்சு. அதுக்காக பயந்துகிட்டு கடலுக்கு நடுவுல ஒரு கோட்டை கட்டி பத்திரமா இருந்தாராம். அப்புறம் எப்படி பாம்பு வந்து கடிச்சது? அதுதான் விதி. ஆதிசேஷன் பிராமண வடிவத்துல வந்து மகாராஜாவை பார்த்தாராம். மரியாதைக்கு மகாராஜாவுக்கு ஒரு எலும்புச்சம்பழம் கொடுத்துட்டு போனாராம். எலும்புச்சம்பழத்துல இருந்து ஒரு சின்ன புழுவா வந்த ஆதிசேஷன் பாம்பா மாறி கெடுவச்ச நேரத்திலே மகாராஜாவை கொத்தி கொண்டுட்டு போயிடுச்சான். அப்படின்னா நாகம் மர்மம் வச்சா பழி வாங்காம விடாதுன்னு சொல்லு. பழியும் வாங்கும், பக்திக்கும் கட்டுப்படும். நமக்கு நாகம்தான் குலதெய்வம். கூடிய சீக்கிரம் நாகேஸ்வரிக்கு கோயில் கட்டணும். ஏன் பாட்டி வீணா சிரமப்படுற? பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்தாலும் அது கொத்தாம விடாது. வா வா அண்ணா, இதான் எங்க வீடு, அது எங்க பாட்டி. வா வா, உட்காரு உட்காரு. அம்மா, குழந்தைய பத்திரமா பாத்துங்கம்மா. வழி தவறி வந்துருச்சு. பாவிங்க கொல்ல பார்த்தானுங்க. நான் தான் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். அம்மா, இது சாதாரண குழந்தை இல்லம்மா, தெய்வ குழந்தை. இந்த குழந்தைய பெத்தவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. இவ எப்ப குப்பத்துக்கு வந்தா? ரொம்ப நேரமா குப்பத்துல என் கூட தான்மா இருந்தது. அம்மா, இந்த குழந்தை செஞ்ச அற்புதங்களை சொல்லி முடியாது தாயி. காயத்ரி எங்கிட்ட உட்கார்ந்து கதை கேட்டுட்டு இப்பதானே உள்ள போனா. நான் உங்க எல்லாரும் கூடவும் இருப்பேன். நரசிம்மன் எங்க இருக்காருன்னு கேட்டதுக்கு தூணுலேயும் இருப்பார், துரும்புலேயும் இருப்பாருன்னு பிரகலாதன் சொன்னானே, அது மாதிரி நினைச்சா நினைச்ச இடத்துல, நினைக்கிறவங்க கூட நினைச்ச உருவத்துல இருப்பேன். மந்திரத்துல நான் காயத்ரி, பாட்டிக்கு பேத்தி, உனக்கு அருள்வாக்கு சொல்ற குழந்தை. எங்க அப்பாவுக்கு எதிரி, எங்க அம்மாவுக்கு பொண்ணு. ராஜாத்தி, இவ இப்படி ஏதாவது செய்வா. ஊர்ல போய் சொல்லிடாத. குழந்தைய தெய்வமாக்கி எங்க கிட்ட இருந்து பிரிச்சுடுவாங்க. இல்லம்மா, சொல்ல மாட்டேன். நான் வர்றேம்மா, வர்றேன் கண்ணு. காயத்ரி, என்னம்மா இது சித்து விளையாட்டு? நிறைய படியாக்கினா ஒருத்தன், கல்யாணைய கரும்பு திங்க வச்சான் இன்னொருத்தன். அப்படி இதுவும் ஒண்ணு. காயத்ரி, என்னம்மா இது? திருக்கடையூர் தேர் தீ பிடிச்சது, அதான் அணைச்சேன். எப்படியோ தம்பி, உங்க வீட்லயே பிறந்து உங்களையே ஆட்டி வச்ச அந்த பேய் இன்னையோட ஒழியுது. இத பாருங்க தம்பி, உங்க நன்மைக்காகத்தான் சொல்றேன். அந்த பூசாரி மவளை இன்னைக்கு வீட்டை விட்டு துரத்துருங்க. இல்லன்னா அது இன்னொரு பேய குழந்தையா பெத்து கொடுத்துரும். அது என்னத்த 5 நிமிஷம் வேலை. கட்டின தாலியை கட்டி வச்சு போடினா போற. சொல்றீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்க. உங்க அம்மா தான் உமாவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களே. மாமா, காயத்ரி கதையெல்லாம் முடிச்சிங்களா? முடியாது, தொடரும். விதியும் வினையும் இருக்க எத்தனை பிறவி எடுத்தாலும் தொடருமே தவிர முடியாது. என்னைய உளர்ற? குழந்தை இன்னும் கொல்லல? அடிய, அது குழந்தை இல்ல கொல்றதுக்கு, அது துர்க்கையோட அவதாரம். ஷட் அப். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? குடிச்சிருந்த பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. இனிமே உங்களோட சேர்ந்து பாவ படுகொலியில விட நான் தயாரா இல்ல. மாமா, என் கோபத்தை கிளறாதீங்க. முதல்ல போய் அந்த குட்டி சாத்தனை சாகடிச்சுவாங்க. போங்க. மனோகர், இனிமே நீ காயத்ரியை எதிர்த்த உங்க அம்மாளுக்கு நீ புள்ள இல்ல. உடனே காயத்ரி கால்ல விழுந்து கதறு, வருந்து திருந்து. யோ, அதுக்கு வேற ஆளை பாரு. உன் அட்வைஸ் போறோம். இன்னியோட உனக்கு எனக்கு இருந்த கனெக்ஷன் கட். என் முகத்துல கூட முடிக்காத. ஐ சே கெட் அவுட். என்னடா சொன்ன? போறண்டா பாவி, போறேன், அனுபவிப்பேன். அடியே சுந்தரி, உன் மகளோட அழக வச்சு அவனோட சொத்தை வாங்கிடலாம் நினைக்கிறியா?
ஆத்தா நினைச்சா அம்மா பார்த்து உன் மகளோட அழகெல்லாம் அழிச்சிருவாடி அழிச்சிருவா. ஆமா சத்தம் போயா. அதான் உனக்கு வேலை இல்லைன்னு மாப்பிள்ளையே சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன வெட்டி பேச்சு. கரவத்தன மாட்டை கட்டி வச்சு யாரு தீனி போடுவா? எங்காச்சும் கண்ட இடத்துல மேஞ்சுக்க. என்ன அடி சொன்ன? ஆலகால விஷத்தையும் நம்பலாம், ஆற்றையும் நம்பலாம், பெரும் காற்றையும் நம்பலாம், கோலமா மத யானையும் நம்பலாம், சேலை கட்டிய மாதரை நம்பினால் தெருவில் நின்று திண்டாட வைப்பறேன்னு சும்மா வாடி சொன்னான். பரதேசி பரதேசி வர்றேன்டி. உன்னுடைய மகனுக்கு 25 வயசு முடிஞ்சு அடுத்து வர்ற பௌர்ணமி அன்னைக்கு அவனுக்கு அசாதாரணமான முறையிலே அகால மரணம் ஏற்படும் உறுதி. எனக்கு மாங்கல்ய பிச்சை தாருங்கள், என் கணவரை விட்டு விடுங்கள். மனைவியின் மாங்கல்ய பலத்தினால் மட்டுமல்ல, மாதா செய்த புண்ணியத்தால் மட்டுமல்ல, அந்த கடவுளே வந்தாலும் உன் கணவனை காப்பாற்ற முடியாது. தர்மத்தின் கோயிலில் எல்லா வாசற் கதவுகளும் உன் கணவனை பொறுத்தவரையில் மூடப்பட்டு விட்டன. உன்னை மணந்தவன் மார்க்கண்டேயன் அல்ல, மகேஸ்வரனையே கட்டி பிடித்து என்றும் சிரஞ்சீவியாவதன். மகாபாவி, மன்னிக்கப்படவே முடியாது. இந்த வினாடி முதல் அவன் எனக்கு சொந்தமானவன்.
நாகேஸ்வரி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, ஆதிபராசக்தி. யார் கருவிலையும் வராத கரு, உருமாறி வந்த கருமாறி உன் குலதெய்வம். கூரை இல்லாம கோவில் இல்லாம உன் மண்ணிலே புத்து கட்டிக்கிட்டு வாழ்ந்தவன் என் குலதெய்வம் நாகேஸ்வரி எனக்கு பேத்தியா வந்திருக்கா. பேத்தியா வரல, எதிரியா வந்திருக்கா. காயத்ரிங்கிற உடம்புக்குள்ள புகுந்த சக்தி தான் நாகேஸ்வரி. உன் மகனால கெடுக்கப்பட்ட பெண்களோட சாபத்தை நிறைவேற்ற வந்து என் குலத்தையை தீ வச்சு பசுக்கி துப்பாக்கியால சுட்டு துடிக்க வச்ச உன் பிள்ளையோட கதையை முடிக்க வந்திருக்கேன். ஐயோ, இந்த நாகேஸ்வரியோட வஞ்சத்தை எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. அவன் செத்தே தீரணும். அப்படி ஒரு சபதத்தை நீ எடுத்துக்கிட்டா அது நிறைவேற்ற நான் விட மாட்டேன். சூரியனே உதிக்காம செஞ்சவளும் எமன்கிட்ட இருந்து தீர்க்க சுமங்கலியா இருன்னு வரம் வாங்கினவளும் வாழ்ந்த பூமி இது. நீ என் மகனை கொண்டுட்டா நான் தாய் இல்ல. நான் செஞ்ச நாகபஞ்சமி விரதம் எல்லாம் விரதம் இல்ல. நீயே தரையில அடிச்சு சத்தியம் பண்ணி 7 தலைமுறைக்கும் என் குடும்பத்தை உன்னையே காப்பாற்ற வைப்பேன். என் குலத்தையே அழிச்சவன் குலத்துக்கு நான் காவல் தெய்வம் இல்ல, 1000 கண்ணுடையாள். என் கணவரை திருத்தி வாழ வைக்கத்தான் தெய்வம் வந்திருக்குன்னு நினைச்சேன். ஆனா பழி வாங்கத்தான் வந்திருக்குன்னு இப்பதாமா புரியுது. உமா, நீ இந்த வீட்டுக்கு வந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யற நேரம் வந்தாச்சு. நாகேஸ்வரியோட கோபத்தை பாலாலையும் அபிஷேகத்தாலையும் சாந்தப்படுத்த முடியாது. தெரியுமா? அன்னை காமாட்சியோட ஆவேசத்தை ஆதிசங்கர ஸ்ரீ சக்கரத்துல ஆவாகனம் செஞ்சு சாந்த சுரூபிணி ஆக்குனாரு. அதே மாதிரி கேதார கௌரி விரதத்தை கடுமையா அனுஷ்டிச்சு நாகேஸ்வரியோட கோபத்தை தணிக்கிறேன். உமா வா, கற்புள்ள பொண்ணோட மாங்கல்யம் காலனை எடுத்து போராடி கணவனை காப்பாத்துன்னு நிரூபி. அவ கொலு இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போவோம், நம்ம குறையில சொல்லுவோம், நிச்சய நீதி கிடைக்கும். ஐயோ, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சதோ அது நடந்து போச்சு. கோயில் கோயிலா போனேன், வேண்டாத தெய்வம் இல்ல, செய்யாத பூஜை இல்ல. என் பிரார்த்தனையை ஏத்துக்காத தெய்வமா ஒரு தெய்வமா? அம்மா நாகேஸ்வரி, இந்த தாயோட குமரலுக்கு காரணமான நீ ஒரு தாயா? விதிதான் பெருசுன்னா அப்புறம் தெய்வம் எதுக்கு? விதிய மாத்த முடியாத தெய்வத்துக்கு கோயில் எதுக்கு? மார்க்கண்டேயனை சிரஞ்சீவியாக்கிற கடவுளுக்கு என் மகன் அற்பாயுசுல போகாம தடுக்க மார்க்கமே இல்லையா? இந்த 1000 கண்ணுடைய மகிமை இவ்வளவுதானா? கருணையே இல்லாத நீயா கடவுள்? இல்ல இல்ல. பைத்தியக்காரி, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. நோவு அவனுக்கு, மருந்து உனக்கா? நீ கதறி அழுதா அவனுக்கு இறங்க முடியுமா? தவறு செஞ்சா மன்னிக்க முடியும், பாவம் செஞ்சா தண்டிக்கத்தான் முடியும். பஞ்சமா பாதகங்களையும் செஞ்சுட்டு அடுத்தவங்க தர்மத்தால தப்பிக்க நினைக்கிறது அதர்மம். யாருமே பார்க்கலன்னு நினைச்சு செய்யற பாவங்களை 1000 கண்ணாலையும் பார்த்துட்டு இருக்கா இந்த அகிலாண்டேஸ்வரி. கன்னி பெண்களுடைய சாபம் கடவுளோட சாபத்தை விட பெருசு. கற்புத்தி காமாந்தக்காரனை சுட்டெரிச்ச வரலாறு ஏராளம். அத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தெய்வம் நிரூபிக்க தவறுவதே இல்லை. நாகம் தீண்டி மரணம் என்பது முன்வினையின் சாபம், அவன் செய்த பாவம். தீண்டிய விஷம் தலைக்கு ஏறுறதுக்கு முன்னால 1000 கண்ணுடையாள் பார்வையில அவன் செஞ்ச அக்கிரமங்களை எல்லாம் நினைச்சு கதறி அழ சொல்லு. தெய்வமே குழந்தை வடிவில வந்தும் உணராத பாவிய உணரச் சொல், வருந்த சொல், திருந்த சொல். ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அம்மா, அம்மா, நான் திருந்திட்டேம்மா. அம்மா, நீங்க அழாதீங்கம்மா. நான் செஞ்ச பாவத்துக்கு நானே கண்ணீரால மன்னிப்பு கேட்கிறேம்மா. தாயோட கண்ணீரையும் தர்மத்தோட சாபத்தையும் தேடிட்டு இருந்த பாவியோட உடம்புல அந்த புத்து கோயில் மண்ணெல்லாம் படட்டுமா.
அப்பா ஐயோ கடவுளே. அன்னை அபிராமி, 1000 கண்ணுடைய பாதத்துல வந்து நான் மன்னிப்பு கேட்கிறப்ப அந்த நாகேஸ்வரியுடைய கோபத்துல நான் அத்திக்கிறேம்மா. நீங்க அழாதீங்கம்மா. சீக்கிரம் போப்பா, சீக்கிரம் போ. அம்மா அம்மா, என் உயிரை நீ இப்பவே எடுத்துக்கம்மா. என்ன திருத்தத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு என்னுடைய மனைவிய நான் விதவையாக்க விரும்பலம்மா. நான் விதவையாக்க விரும்பலம்மா. அவளுக்கு நான் துரோகம் செஞ்சதுக்கு அளவே இல்லம்மா. அதுக்கு நான் பரிகாரம் செய்ய விரும்புறேன். அவளை வாழ வைக்கிறதுக்கு நான் கேட்கறத உன்னால கொடுக்க முடிஞ்சா உன்னை நான் காப்பாத்துறேன். அம்மா தாயே கேளுமா. என்னால கொடுக்க முடிஞ்சது எல்லாமே கேளுமா தாயே, நான் தரேன். நான் இந்த சுலாபாத்திலே நிக்கிறேன். என் எடைக்கு எடை உன்னால எது கொடுக்க முடியுமோ அதை கொடு. தாயே, என் பிள்ளைய மன்னிச்சிட்டியா? பெத்த வயித்துல பால் வாத்துட்டியம்மா. தாயே, உன்னை வேண்டவங்களை கைவிடுறது இல்லைன்னு நிரூபிச்சிட்டேம்மா. அம்மா, அம்பாளை திருப்திப்படுத்துமா அம்மா. அம்மா, இப்ப நான் நல்லா புரிஞ்சு போச்சுமா. நவ தானியங்களோ, நவமணிகளோ, நவநிதிகளோ இந்த அம்பாளை திருப்திப்படுத்த முடியாதுமா. நவ துவாரங்கள் கொண்ட என் உடம்பே அம்பாளுக்கு நான் காணிக்கையா தரம்மா. அம்மா, நாகேஸ்வரி. அம்மா, மனோகர், என் ஜென்மமே சாபல்யமாச்சுடா. உன்னை நான் அழைக்க வந்தேன், அது நிறைவேறி விட்டது. நீ செத்து விட்டாய். அதாவது உனக்குள் இருந்த நான் செத்து விட்டது. உனக்குள் இருந்த ஆணவம் அகம்பாவும் அத்தனையும் செத்து விட்டது. நீ மறுபிறவி எடுத்திருக்கிறாய். என்னை துதிப்போருக்கு குறையில்லை, அழுதாவுக்கு அருள் புரிவாய், 1000 கண்ணோடியாய் என்று உன்னட்டவே உனக்கு இந்த மறுபிறவி. அபிராமி, பத்தினி பெண்களின் மாங்கல்யத்தை காப்பதே என் கடமை என்பதை நிரூபித்து விட்டேன். இனி நீ தாய்க்கு நல்ல மகனாக, மனைவியின் தாலிக்கு மஞ்சளாக என்னை நினைத்து, என்னை பாடி எனக்கு பணிபுரிந்து வாழ்வாயாக.